உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகேங்களா? நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருந்தோம். என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 602 அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இது எதுக்காக சொல்லியிருந்தோன்னா, ஒரு நல்ல ரீசன் கரெக்டாகவே இருந்தது. அதில் நம்ம கண்டிப்பாக 02ன்னு வரணும். அதில் கண்டிப்பாக வந்தது அப்படின்னா இந்த 602 அப்படின்ற நம்பரே வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவன் ஏசி 62 வச்சு 642 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி 62 வச்சு 682 அடிச்சானே தவிர நம்மளோட நம்பர் பார்த்திங்கன்னா 602 அப்படின்ற நம்பர் வரவே இல்லை. சரி, ஓகே. இப்போ இருக்கிறது இந்த மாதத்தில் இன்னும் 3 நாள் இருக்குது. 27, 28, 29. ஓகேங்களா? இந்த 3 நாளுக்கான ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொடுக்குறேன். இந்த கெஸிங் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பார்த்துக்கோங்க. அதிகபட்சமாக 3 நாள் அப்படி இல்லை அப்படின்னா ஏ போர்டு 1 வரல அப்படின்னா அதை பேர் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அது நெக்ஸ்ட் மந்த்து வந்தாலும் வரணும். ஏன்னா கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் அடிச்சிட்டு வரான். நமக்கு லாஸ்ட் டைமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நவம்பர் மாதம் பாருங்கள் 102 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஏபி 10. ஓகேங்களா? 102க்கு அப்படியே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாதம் 107. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏபி 10 ரிப்பீட்டு 10, 102க்கு 107. அப்போ சி போர்டு 2க்கு ஆப்போசிட் 7 அப்படின்னு சொல்லி ஒரு கேம் முடித்தான். அடுத்து நல்லா பார்த்துங்க, அதே மாதம் 197 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். ஓகேங்களா? 197க்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 192 அப்படின்ற நம்பரையும் கரெக்டாக கேமில் முடிச்சான். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏ போர்டு 1 அப்படின்ற நம்பருக்கு மட்டும் தான் இந்த ரூட் அடிக்கிறான். வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சில 1 இருக்கும், பட் அங்கே வராது. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஓகேங்களா? ஏபி 10க்கு 10 ரிப்பீட் வச்சு சி போர்டில் 2 7. ஓகேங்களா? 2க்கு ஆப்போசிட் 7. அடுத்து ஏபி 19 19 197. அடுத்து பார்த்திங்கன்னா 192 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேங்களா? இதில் கரெக்டாக 2 நம்பரை கரெக்டாக முடிச்சிருந்தோம் அந்த மாதத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி பிப்ரவரி 2 மாதத்துக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. 141 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் ஒன்று ஆடிருந்தான். ஓகேங்களா? 141. அதுக்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு 146 கேமை முடிச்சிட்டான். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏபி என்ன நம்பர் வருதோ அது ரிப்பீட்டு, சி போர்டு ஆப்போசிட். 10க்கு 10, சி போர்டு 2க்கு 7, 102 107. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 197க்கு 192, 197க்கு 192. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 14க்கு 141 அடிச்சான். அப்படியே ரிப்பீட்டு 14 வச்சுட்டு 1க்கு ஆப்போசிட் 6 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிட்டான். இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 1 அப்படின்ற நம்பருக்கு தெளிவாகவே ஆடுறான். அடுத்த 1 இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 14, 2 மாதத்தில் ஏபி 14 வச்சு மறுபடியும் 14ன்னு வச்சு கேமை முடிச்சிட்டான். அடுத்த ஏ போர்டு 1 பார்த்தீங்கன்னா 137 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இது வரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏ போர்டில் 1 வரல. ஆனால் அவன் இந்த மாதம் கண்டிப்பாக இந்த 3 நாளுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான். 132 அப்படின்ற நம்பரை தாராளமாக ஒரு 3 நாளைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கேம் எவ்வளோ ஜெனுனாக அடிச்சுட்டு வரான் நல்லா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும். 1க்கு 102க்கு 107, கரெக்டாக 197க்கு 192, 146க்கு 141. இப்போ இருக்கிற ஒரே நம்பர் பார்த்திங்கன்னா 137. ஆனால் இன்றைக்கி இல்லை நாளைக்கே கூட வரலாம். ஏ போர்டு 1 அப்படின்னு வந்தோன்னா ஏபி 13 தான். ஓகேங்களா? ஏபி 13 அப்படின்ற நம்பர் தான் வரும். அப்படி 13 அப்படின்னு வந்ததுன்னா கம்பல்சரி 132 அப்படின்ற நம்பரை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதிகபட்சமாக பாருங்கள் இந்த 3 நாளுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஏ போர்டு 1 எப்போ அடிக்கிறானோ அது வரைக்கும் அந்த வெயிட் பண்ணி கூட அந்த நம்பரை நம்ம ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நாள் இந்த மாதத்தில் அடிச்சிருக்கணும். அவன் 141க்கு 146 ஒரு அடுத்த மாதம் தான் அடிப்பான் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 141க்கு 146 அவன் 141 அடிச்சுட்டு உடனே 146ன்னு கேமை முடிச்சிட்டான். இப்போ இருக்கிறது ஒரே நம்பர் 137 தான். அந்த 137க்கு கண்டிப்பாக 132 அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 602 மிஸ் ஆகி போச்சு. 642 அடிச்சான். இப்போ ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான் 132. அதுவும் உங்கள் கெஸிங்கில் தரமாக வந்தது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு டிக்கெட். ஓகேங்களா? ரொம்ப ஹெவியெல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணதில்லை. சும்மா ஒரு டிக்கெட் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. 132.